இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்தியமேவ ஜெயதே முண்டக உபனிஷத்தின் இந்த வரியே இந்தியாவின் தேசிய முழக்கமாகும். இதன் பொருள் உண்மை மட்டுமே வெற்றி பெறுகிறது என்பதாகும். குடியரசாக அறிவிக்கப்பட்ட 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நாட்டின் கருப்பொருளாகவும் அதிகாரப்பூர்வ முழக்கமாகவும் சத்தியமேவ ஜெயதேவை இந்தியா ஏற்றுக்கொண்டது. அதன்படி அதிகாரத்தில் இருக்கும் தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்தால் தார்மீக அடிப்படையில் பதவி விலகிவிடுவார்கள். குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்ட பின்பே மீண்டும் பதவியில் அமர்வார்கள். எனவே ஊழல் அல்லது கடுமையான குற்ற வழக்கில் சிக்கிய அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களை பதவி நீக்கும் சட்டம் இதுவரை தேவைப்படாமல் இருந்தது. இன்றைய காலத்தில் தார்மீக நெறிகள் குறைந்துவிட்டன. ஊழல் அல்லது கிரிமினல் குற்றச்சாட்டில் சிக்கிய அரசியல் தலைவர்கள் சிரித்துக்கொண்டே கையசைத்தபடி சிறைக்கு செல்வதை பார்க்க முடிகிறது. சத்திய பிரமாணம் எடுத்து சட்டங்களை இயற்றும் உயர் பதவிகளில் இருப்போர் சிறைக்கு சென்ற பிறகும் பதவியில் இருப்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு சமமாகும். இதனால் ஜனநாயகத்தின் மீதும் அரசு அமைப்புகள் மீதும் மக்கள் மரியாதையும் நம்பிக்கையும் இழந்து விடுகிறார்கள். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 130வது திருத்த அரசியலமைப்பு மசோதா, யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்களை கொண்டு வந்துள்ளார். கடும் குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படும் முதலமைச்சர் அல்லது அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை என்பதால் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. புதிய சட்ட மசோதாவின்படி ஒரு அமைச்சர் ஊழல் அல்லது கடும் குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டாலோ 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களில் ஈடுபட்டிருந்தாலோ 31வது நாள் முதல்வரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையிலிருந்து அவரை மாநில ஆளுநர் நீக்க வேண்டும். ஒருவேளை ஆளுநருக்கு முதல்வர் பரிந்துரை செய்யவில்லை என்றால் தானாகவே 31ஆம் நாளில் அந்த அமைச்சர் தமது பதவியை இழந்து விடுவார். மேலும் பிரதமர் அல்லது முதல்வராக இருந்தாலும் தொடர்ந்து 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தால் பதவியிலிருந்து தாமாக விலக வேண்டும். இல்லையெனில் 31வது நாளில் தானாக பிரதமர் அல்லது முதல்வர் பதவியை இழப்பார். இதன்படி பிரதமரை நீக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும், முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கும், அமைச்சர்களை நீக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு ஒழுக்கத்தை பாதுகாப்பது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதி செய்வது இந்த 3 மசோதாக்களின் நோக்கமாகும். இந்த மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பும் தீர்மானத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழிந்துள்ளார். மேலும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட போது தாம் உட்பட முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானி ஆகியோர் தார்மீக அடிப்படையில் பதவி விலகியதையும் சுட்டிக்காட்டினார் அமித்ஷா. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் தேசிய ஆலோசனைக் குழுவின் தலைவராகவும் சோனியா காந்தி இருந்தார். சோனியா காந்திக்கு விலக்கு அளிக்கும் வகையில் லாப நோக்கற்ற அலுவலக மசோதாவை திருத்த முயற்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பின்னர் வேறு வழியில்லாமல் மக்களவை உறுப்பினர் பதவியை சோனியா காந்தி ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் திமுக அரசில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பண மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு அவரை ஆளுநர் RN ரவி பதவியிலிருந்து நீக்கினார். உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்ததை தொடர்ந்து மீண்டும் அவரை அமைச்சராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் நியமித்தார். இதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. அதன் பின்னர் அமைச்சரவையிலிருந்து அவரை முதல்வர் நீக்கினார். செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், மேற்கு வங்க அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி என பல முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் இருந்துள்ள நிலையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் குறித்த மிக முக்கியமான சட்டமாக அமையும் என்றும் ஜனநாயகத்தின் வலிமையை நிலைநிறுத்தும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.